إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா கூறியதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மை யுரீதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் எவருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்திலே ஒரு பூரணமான விளக்கத்தை கொடுப்பதாக கூறி காட்டுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே எம் அனைவரையும் எதற்காக ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான், எதற்காக ஒன்று கூட்டி வைத்திருக்கின்றான்? அவனுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதிலே ஒரு விளக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த இடத்திலே எமக்கு நலவை நாடி எம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் என்பதை நாம் முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரைக்குள் நுழைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறி பாருங்கள் என்று அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்கின்றான்? நான் உங்களுக்கு அருள் வழங்கி இருக்கின்றேன் அல்லவா, என்னுடைய நியாமத்துக்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அல்லவா, அதை பற்றி சிந்தித்து பாருங்கள், அது என்ன என்று நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அவன் சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் லா தஹ்சூஹா, அதை நீங்கள் கணக்கெடுக்கவே மாட்டீர்கள் என்று சொல்றான். அப்படி என்றால் என்ன சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எமக்கு அதிகமான நியாமத்துக்களை வழங்கி இருக்கின்றான், அதிகமான நியாமத்துக்களை தந்திருக்கின்றான். அதை நீங்கள் எவ்வாறு கணக்கெடுத்தாலும் உங்களால் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு எமக்கு நியாமத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட நியாமத்துக்களிலே ஒன்றுதான் என்ன தெரியுமா? ஊடகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம பாவிச்சிட்டு வருவோமே போன், ஸ்கைப் பண்ணும், லேப்டாப் பண்ணும், டெலிபோன் யூஸ் பண்ணிட்டு வருவோமே, அது என்ன? ஒரு ஊடகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஊடகம் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நம்முடைய செய்திகளை இன்னொரு மனுஷனுக்கு தெரியப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் ஊடகம் இருக்கின்றது. அதாவது இன்றைக்கு ஒரு ஆளை வீட்டை என்ன செஞ்சாங்க, ஒரு ஆள் மரணித்துட்டாங்க, மரணம் வந்தடைந்து விட்டது ஒருவருக்கு என்று சொன்னால் அதை என்ற சொந்தக்காரர்களுக்கு நான் அறிவிக்கணும், என்ற குடும்பத்துக்கு அதை தெரிவிக்கணும் என்று சொன்னா போன் எடுத்து கால் பண்ணி சொல்லம் என்ன, அந்த தகவல்களை மற்ற மனுஷனுக்கு பரிமாற்றம் அல்லவா, அதற்கு பயன்படுத்துறதுதான் என்ன ஒரு ஊடகமாக இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஊடகம் என்பது ஒரு மனிதனுடைய கையிலே யாருமே ஏச இயலாம வீரன் நடை போடக்கூடிய ஒரு சாதனம் என்று சொன்னால் ஊடகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? கண்ணால பழைய காலத்தில் எல்லாம் ஒரு ஊரில் ஒரு விடயம் நடந்து விட்டது, ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பல நாட்கள் சென்றதுக்கு பிறகு அல்லது பல மாதங்கள் சென்றதுக்கு பிறகுதான் இவ்வாறு ஒரு கொலை நடந்திருக்கின்றது என்ற சம்பவம் அவருக்கு தெரிய வரும். ஆனால் இன்று ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடந்து விட்டது என்று சொன்னால்
எல்லோருக்கும் தெரிய வரும். காரணம் என்ன? ஊடகமாகத்தான் இருக்கின்றது. இன்று உலகத்திலே ஏதோ ஒரு மூலையில நடக்கின்ற ஒரு விடயம் ஒரு நொடி பொழுதிலே நமக்கு கிடைக்க வருகின்றது என்று சொன்னால் அதற்கும் காரணம் ஊடகமாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய விடயங்களை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் பழைய காலத்திலே அதற்காக ஊர் ஊரா காலம் காலமாக தேடி என்ன அலைய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. ஆனால் இன்று ஒரு நொடி பொழுதிலே ஒரு மனிதனுடைய விலாசம், அவனுடைய கண்டம், அவனுடைய நாடு, அவனுடைய பெயர், அவன் எப்படிப்பட்டவன் என்றெல்லாம் இந்த ஊடகம் நமக்கு என்ன செய்கின்றது? அறிவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஊடகங்கள்ல தான் நாம பாவிச்சு வருகின்ற டிவி, பேஸ்புக், ட்விட்டர்ஸ் என்றும் வாட்ஸ்அப் என்றும் SMS, ரேடியோ என்றெல்லாம் இருக்கின்றது. இந்த ஊடகங்களை பிரயோசனமான முறையில நாம பயன்படுத்தி வந்தோம் என்று சொன்னால் அதற்கு பரிசாக அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தருவான். இதனை வழிகட்டவாறு தவறான முறையில் நாம் பயன்படுத்தி வந்தோம் என்று சொன்னால் அதற்கு பரிசாக அல்லாஹ் நமக்கு நரகத்தை தருவான். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஓமை உபத்தில் நியமத் அல்லாஹ் மிம்பாதி மாஜாத்ஹு, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கள் உங்களிடத்திலே வந்ததற்கு பின்னர் அதை யாரு மாற்றி விடுகின்றார்களோ ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தண்டிக்க கூடியவரிலே மிகவும் கடுமையானவனாக இருக்கின்றான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய நியாமத்தான இந்த ஊடகம் இருக்கின்றது அல்லவா, அது உங்களிடத்தில் இருக்கின்றது. அதை நீங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில பயன்படுத்தாம வழிகட்ட முறையில தவறான முறையில அதை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களை தண்டிப்பதிலே மிகவும் கடுமையானவன் என்று அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஊடகம் என்பது நம்முட காலத்துல மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கூட என்ன செஞ்சிச்சு? ஊடகம் என்கிறது பயன்பாட்டுக்கு இருந்துச்சு. அந்த காலத்துல ஒரு மனுஷன் ஒரு செய்தியை அறிவிக்கணும் சொன்னா ஒரு மலையின் மீது ஏறி, ஒரு மலைக்கு மேல ஏறி அவருடைய ஆடைகளை கழற்றி விட்டு அந்த செய்தியை அறிவிக்க கூடியவராக இருப்பார். அதே மாதிரி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனிதர்களுக்கு எத்தி வைக்கின்ற வேளையிலே சஃபா எனும் மலையின் மீது ஏறி நின்று அவருடைய கோத்திரத்தையும் குலங்களையும் அழைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மனிதர் செஞ்ச மாதிரி தான் மலையின் மீது ஏறினார்கள். ஆனால் அவருடைய ஆடையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை? கழற்றவில்லை. இந்த ஊடகத்தை அவர் ஒழுங்கான முறையிலே பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதே மாதிரி நலர் இப்னு ஹாரிதா என்கிற ஒருவர் எதிரிகளுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக பாடல்கள் பாடுறதுக்காக பாடகிகளை விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்காக பாடல்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்களாம்? பாடல்கள் பாடுவார்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல கூட பாடல்கள் பாடினாங்க தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏவினாங்க எதிரிகளுக்கு எதிராக பாடல்கள் பாடுங்க என்று. ஆனால் நபி அவர்கள் பாடல்கள் பாடுவதற்காக பெண்களை ஒரு ஊடகமாக பயன்படுத்தவில்லை, ஆண்களை மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? ஒரு ஊடகமாக பயன்படுத்தினாங்க. அடுத்த ஊடகமாக நபி அவங்க எதை பயன்படுத்தினாங்க தெரியுமா? கடிதம் எழுதினாங்க. எப்படி? பெரிய பாரசீக நாடுகளான ரோம் பேரரசு அப்படிப்பட்ட பெரிய நாடுகளுக்கு நபி அவங்க கடிதம் எழுதி அனுப்புவாங்க. நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க என்று கடிதத்தின் மூலம் அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் நஜ்ஜாசி மன்னனுக்கும் என்ன செஞ்சாங்க? கடிதம் எழுதி அனுப்பினாங்க. அந்த கடிதத்தில மூலம்தான் முத்திரை என்கிற ஒன்று என்ன செஞ்சிச்சு? அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நபி அவர்கள் கடிதம் எழுதும் போது அவருடைய மோதிரத்திலே முஹம்மத் என்று பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை என்ன செய்வாங்களாம்? பதிப்பார்களாம். பதித்து ஒரு முத்திரையாக, ஒரு அடையாளமாகத்தான் அந்த கடிதத்திலே வைத்து அந்த கடிதத்தை அனுப்பக்கூடியவராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அது ஒரு ஊடகமாக இருந்துச்சு. இன்னொரு ஊடகமாக எது இருந்துச்சு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மார்க்கத்தை உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்க போறார் என்று சொன்னா காட்சிகளை வச்சு என்ன செய்வாங்களாம்? கற்றுக் கொடுப்பாங்களாம். எதற்காக? ஒரு மனுஷன் மனசுல குயிக்கன பதியணுங்கிறதுக்காக, அவன் அந்த மனசுல விரைவாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இப்படி காட்சிகளை வைத்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடியவங்களாக இருந்தாங்க. இது கூடாது, இது இப்படி அற்பமானது, இது தவறானது என்றெல்லாம் சும்மா செல்ல மாட்டாங்களாம். அதற்கென்று ஒரு உதாரணத்தை கூறிவிட்டு தானாம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்களாம். ஒரு முறை சஹாபாக்களுக்கிட்ட நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செத்த ஆட்டை காட்டி கேட்காங்க,
என்ன இந்த செத்த ஆட்டை நீங்க யாராலும் ஒரு திர்ஹத்துக்கு கொடுத்து வாங்குவீங்களா என்று கேட்கையும் அதுக்கு அவங்க சொல்லாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த செத்த ஆட்டை யாராலும் காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்காங்க. திருப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, அப்ப சும்மாவது யாராலும் வாங்குவாங்களான்னு கேட்கையும் அதற்கும் சஹாபாக்கள் சொல்லாங்க, இல்ல யா ரசூலுல்லாஹ் இதுல எந்த ஒரு பிரயோசனமே இல்ல, இது ஒரு அற்பமானது, யாருமே இத காசு கொடுத்தும் வாங்க மாட்டாங்க, சும்மாவும் வாங்க மாட்டாங்க என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல சொல்லாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, இந்த ஆட்டை விட மிக அற்பமானதுதான் நீங்கள் வசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த உலகம் என்பதை சொல்லி காட்டுறாங்க. எப்படி மனிதனுடைய மனசுல பதியணும்ங்கிறதுக்காக, இந்த உலகத்துடைய அற்பத்தை காட்டணும்ங்கிறதுக்காக இந்த செத்த ஆட்டை வச்சு உதாரணம் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க. இப்படி நபி அவருடைய காலத்தில் பல வகையான ஊடகங்கள் இருந்துச்சு. அனைத்து ஊடகங்களையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில சரியான முறையில பயன்படுத்தக்கூடியவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு பாருங்களேன், நம்முட கையில இருக்கிற ஊடகமான டிவி எடுத்து பார்ப்போம். இந்த டிவியில நல்ல செய்திகளும் இருக்கின்றது, கெட்ட செய்திகளும் இருக்கின்றது. நல்ல செய்திகளை என்ன, அறிவு களஞ்சியம் இருக்கின்றது, நியூஸ் பார்ப்போம், நாம அபிவிருத்தி செய்திகள் இருக்கின்றது, அதே மாதிரி பொது அறிவு போட்டிகள் எல்லாம் இந்த நியூஸ்ல டிவியில இருக்கின்றது. கெட்ட செய்திகளும் அதே போன்று இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நாம என்ன செய்யறது தெரியுமா, டிவியில கார்ட்டூன் பொம்மை படத்தை போட்டு கொடுத்து போட்டு நாம எங்கேயாலும் போவோம். அந்த பொம்மை படத்தை தயாரிச்சவன் யாரு தெரியுமா, இஸ்ரேல் தான் அந்த பொம்மை படத்தை தயாரிச்சு போட்டு அவன் குடும்பமோ அவன் பிள்ளைகளோ அவன் சமுதாயமோ அந்த பொம்மை படத்தை அந்த கார்ட்டூன் என்ன செய்ய மாட்டா, பார்க்க மாட்டா, பார்க்கறதுக்கு கூட தடை விரிச்சிருப்பான். ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே அது பரவப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவாக இருக்கின்றது சகோதரிகளே? எமது பிள்ளைகளை வழிகெடுக்க வேண்டும், எமது பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு குரோதத்தையும் ஒரு விரோதத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பிள்ளைகள் விடிஞ்சு ஒழும்பினாலே எண்ணத்தில் ஒழும்புற, உம்மா எனக்கு பென்டன் வாட்ச் தேவை, உம்மா எனக்கு பென்டன் கொப்பி தேவை, நான் ஸ்பைடர் மேர் மணி பறக்கணும் என்ற எண்ணத்தோட தான் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஒழும்பக்கூடியதாக இருக்கின்றது. அதே மாதிரி GTA Vice City என்ற ஒரு கேம் ஒன்று அமெரிக்காவால தயாரிக்கப்பட்டது. அந்த கேம் எப்படிப்பட்ட ஒரு கேம் என்று சொன்னா, அதுல மனுஷனை கொலை செய்யறது, குத்துறது, மனுஷன் காசை பறிச்செடுக்கிறது, ஆறாலும் காரோடி போறாங்கன்னு சொன்னா அந்த கார்ல இருக்கிறவங்களை இறக்கிட்டு போட்டு அந்த காரை நாம ஓட்டிக்கு போற அப்படிப்பட்ட ஒரு கேமாக தான் அந்த கேம் இருந்துச்சு. அந்த கேம் என்ன செய்யற, பாக்குறவங்க தான் அந்த கேம் ஓட்டிக்கு போகணும். அவர்தான் அவர்த கள்ளனா இருப்பார், அவர்தான் அந்த கார்ல இருக்கிற மனுஷனை இழுத்து போட்டு அந்த கார்ல என்ன செய்வார், ஓடிக்கு போவார். இதெல்லாம் மாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த